வணக்கம் வித் வெல்கம் படைப்பின் பயணம். இப்போது நம்ம இருக்க இடம் குருசடை தீவு. இந்த தீவு எங்கே அமைந்திருக்கு, இந்த தீவில் என்னென்னலாம் இருக்குது, இந்த தீவுக்கு நம்ம எப்படி போகிறது, இந்த தீவோட ஓப்பனிங் டைம் என்ன, க்ளோசிங் டைம் என்ன, இந்த ஆல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தான் இந்த குருசடை தீவு. இந்த தீவுக்கு கார் அல்லது பைக் இருந்தால் ஈஸியாக கூகுள் மேப் போட்டு நம்ம போக முடியும். இன்கேஸ் பொது போக்குவரத்து மூலயமா போகணும் அப்படின்னா ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் போகிற பஸ்ஸில் பாம்பன் என்ற பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து ஆட்டோவில் போக முடியும். இதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் குந்துக்கால் பீச். அங்கேருந்து தான் நம்ம போட் மூலயமா குருசடை தீவுக்கு போக முடியும். இதோடைய ஓப்பனிங் டைம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும். சாட்டர்டே சண்டேவில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதா சொல்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு மார்னிங் டைம் தான் பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை சேர்ந்ததுனால செவ்வாய்க்கிழமை கம்பல்சரி லீவு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை லீவாக தான் இருக்கும். இந்த தீவுக்கு போகிறதுக்கான என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு 400. இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா போட் ரெடியாக இருக்கும். அந்த போட்டில் பார்த்திங்கன்னா மினிமம் 10 பேர் இருந்தால் மட்டும்தான் அந்த போட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த போட்டில் நம்மளுடைய பாதுகாப்புக்காக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் வருவார். அப்புறம் நம்மளை வழி நடத்துறதுக்காக ஒரு கைடு நம்ம கூட வருவார். இந்த குந்துக்கால் பீச்சிலிருந்து குருசடை தீவுக்கு போகிறதுக்கு ஒரு 15 நிமிட்ஸ் ட்ராவல் ஆகி போகிற மாதிரி இருக்கும் போட்லேயே. அது ஒரு 10 நிமிட்ஸ் கழித்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த இடத்துல டால்பின்லாம் வந்து போகிறதா சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பவளப்பாறைகள் தெரியும். அந்த பவளப்பாறை எல்லா டைம்லேயும் நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு சில டைமில் மட்டும்தான் பார்க்க முடியும். நாங்கள் போன டைம் டால்பினை பார்க்க முடிஞ்சது, ஆனால் பவளப்பாறையை பார்க்க முடியல. நீங்கள் போகும்போது பார்க்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா கடலோட நீர்மட்டம் குறைஞ்சதுன்னா நம்மளால் ஈஸியாக பவளப்பாறையை பார்க்க முடியும்னு அவங்க சொன்னாங்க. நாங்கள் போகும்போது நீர்மட்டம் அதிகமாக இருந்ததுனால பார்க்க முடியல. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிட்ஸ்க்கு அப்புறமா குருசடை தீவில் கொண்டு போய் நம்மளை விட்டுருவாங்க. அங்கேருந்து நம்ம தனிப்பட்ட முறையில் எங்கேயும் போக முடியாது. இந்த தீவோட என்ட்ரன்ஸில் ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் இருக்கிறதெல்லாம் நமக்கு கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பேர் பவுண்டரி பால். பவுண்டரி பால் கடமையான சூடாவடியாக கோயிலாக வச்சுக்கோங்களேன் போட்டுருவாங்க. இது டூரிஸ்ட் தீவு அப்படிங்கிறதுனால யாரும் இல்லை, அளவு எப்பவுமே அனுமதி கிடையாது. விஜயடியாருக்கு கட்டுறாங்க ஒரு போட்டு ஒரு ஆள் கடலில் போட்டுறாங்க. மேலே புரியுது. மொத்தம் 21 தீவு. ராமேஸ்வரத்துக்கு தூத்துக்குடி 21 தீவோட மொத்தம் சிங்கிளாக இருக்கும். பார்த்துக்கலாம் அங்கே அந்த தீவு நிற்கிறது தான் 2வது தீவு. 3வது புள்ளிவாசல் சொன்ன கோயில் 2 12 19 இப்போ கிடையாது. கடலில் போய் நீலக்கரை 19 மொத்தம் இவ்வளோ தான் வருதா? ஒரு தீவு கேரளாவில் எது வருது? கீழக்கரையா? கேரளா கிடையாது. கீழக்கரை நம்ம ராம்நாடு பக்கம். ஆமாம், இது ராம்நாடு போகலாமா? இதுதான் திமிங்கலம். இருக்கிற மீன்லேயே பெரிய மீனுடைய இதோட எலும்பு இங்கே இருக்குது. நம்ம பார்ப்போம். சொன்னியல அந்த எலும்பு. இதில் இந்த கடல் பசு இப்போ இது ஓங்கி டால்பின் எப்போவா ஒரு சமயம் இங்கே வரும். அதாவது இப்போ இல்லை, ஜூன் ஜூலையில் நல்லா வரும். இது தண்ணி கலங்களாக இருக்கும். ஏன் டால்பின் மேடம் ये டால்ஃபின் कभी कभी इधर आता अभी नहीं है, वो सीजन के बराबर आता. அப்புறம் அது இருக்கிற கடல் பசு. அந்த கடல் பசுவோடைய மண்டை ஓடி இங்கே இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் கடல் பள்ளி கடல் அட்டையும் நம்ம மியூசியத்தில் இருந்து பார்க்கலாம். சரியா? மலை வடிவம் அந்த மூலப்படம் பார்த்தோம்னா இது மலை வடிவம். இதில் கிளை வடிவம் அங்கே லாஸ்ட்டில் பார்க்கலாம். அடுத்த பீச்சில் பார்க்கலாம். 2 பார்க்கும்போது தெரியும். மற்றது கொஞ்சம் இறந்தவன டெத்தான பொருள் அங்கே இருக்குது. இங்கே நம்ம மியூசியத்தில் 2 ஸ்பைனல் கார்டு. அதாவது முதுகெலும்பு சொல்லுவோம்ல, முதுகு ஜாயிண்ட். முதுகெலும்பு ஜாயிண்ட் அது இது துக்காங்க. அதாவது கடல் பசுவுடைய மண்டை ஓட்டு. मैडम ये हड्डी है, वेल का हड्डी है. ये दोनों कमर है, कमर है ये दोनों. उसका के वो दुकान के मुंडी की हड्डी है. दुकान के ये டால்பின் का मुंडी है. டால்பின் இருக்கு இல்லையா, அதனுடைய மண்டை. ஆனால் ஆமாம், இந்த வேலுடைய இந்த துக்காங்கோடு இந்த இடத்துல டால்பினுடைய மண்டோடு மியூசியத்துலேயும் இருக்குது. அங்கேயும் பார்க்கலாம். இதில் இல்லாத இன்னொரு விஷயம், மிதக்கும் கல்லும் அங்கே இருக்குது பார்க்கலாம். சரியா? இப்போ ஒரு டெத்து போகிறல மியூசியம். தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லி சரி அது வேறு ஒரு கிழங்கு இருக்குது. அந்த கிழங்கு எடுத்து அவுச்சு அந்த தேன் கலந்து அந்த சுண்டல் கலந்து
கல்லுப்பு. ஆமாம், அது வந்து இதில் கிடைக்கும். நம்ம நாட்டு இதுதான் அவர் சொன்ன மியூசியம். இந்த மியூசியமில் தான் வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்தப்பட்ட கடல் பள்ளி, கடல் அட்டை இதெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பவளப்பாறையால் கட்டப்பட்டது. உள்ளார போய் பார்ப்போம். இன்னும் மிதக்கும் கல்லுலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். அது வந்து கடல் அட்டை, அது வந்து கடல் தாமரை. இந்த இடத்துல இதுதான் கடல் அட்டை, இது கடல் தாமரை. மியூசியமில் இருந்து நம்ம பீச்சுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஆய்வுக்கூடங்களெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் உள்ளுக்குள்ளார போய் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த பில்டிங்கெல்லாம் சிதைக்கப்பட்டு இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் தொலைவில் ஒரு அழகான பீச் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா அலைகளே இருக்காதாமா. இந்த பீச் பார்க்குறதுக்கு ஒரு ஃபாரினில் இருக்கிற ஒரு ஃபீலை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த கடற்கரை. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு கடற்கரையை பார்க்குறதுக்கும் இந்த தீவில் வந்து ஒரு கடற்கரையை பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த கடற்கரையில் ஏன் அலை வரதில்லை அப்படின்னா பவளப்பாறைகள் வந்து சுற்றி இருக்கிறதுனால அலையை வந்து அங்கேயே தடுத்து நிப்பாட்டிடுது. அதனால் வந்து இங்கே அலை வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். சொல்லுவாங்க. இந்த பூ வந்து அரைப்பூ தான் பூக்கும். சீபாலம் இந்த இடத்துல அரைப்பூ தான் பூக்கும். இந்த இடத்துல ஒரு பாதி தான் பூத்துருக்கு. நம்ம ஏரியாவுக்கு வராது. டீ கேத்தி நம்ம ஏரியாவுக்கு வராது. இங்கே மட்டும் தான் இருக்கு. இங்கே மட்டும் தான் வரும். ஏன்னா உப்பு காற்றை தாங்கி வளரும். அது இன்னும் இதில் இல்லை. அடப்பக்குடி அந்த இருக்குங்களா, அது பூ வேணும். அது இது இலை ஒரே மாதிரி தான். இந்த தீவில் நம்ம பார்க்குறதுக்கான பிளேசஸ் அவ்வளோதான். நம்மளை வந்து மறுபடியும் ஃபாரஸ்ட் வழியாக கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம போட்டில் இருந்து குந்துக்கால் பீச்சில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. இந்த பீச்சுக்கு போகலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ஒரு நார்மலான கடற்கரையை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும். இந்த குருசடை தீவை நம்ம முழுமையாக சுற்றி பார்க்குறதுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வந்துக்கோங்க. ஸோ this video is complete. Thank you for watching. All are support me.